ஹாய் கைஸ், இப்போ நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா 12th ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்த பையன்கிட்ட தான் பேச போறோம். தம்பி இந்தாப்பா மைக் பிடி. ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கீங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க? தம்பி கேமரா பார்த்து பேசுங்க. இங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நீங்க எப்படி நல்லா படிச்சீங்கன்றத பத்தி சொல்லுங்க. நல்லா படிச்சேன், அதனால தம்பி கேமரா பார்த்து பேசுப்பா. நல்லா படிச்சேன், அதனால இவ்வளவு மார்க் எடுத்ததுக்கு நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு நைட் எல்லாம் கண் முழிச்சு படிச்சீங்களா? இல்ல, நான் அப்படியெல்லாம் படிக்கல, புரிஞ்சு படிச்சேன். பாஸ் ஆகிட்டேன். ஓகே, இதுக்கு அடுத்து எக்ஸாம் வர உங்களுக்கு எப்படி படிச்சா மார்க் வாங்குவாங்க? உங்க டிப்ஸ் கொஞ்சம் சொன்னீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நான் சொல்லி அவங்க படிக்கணும், அவங்களால முடிஞ்சா அவங்க படிப்பாங்க, அவங்க பிடிச்சா படிப்பாங்க. ஓகேப்பா, ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. கங்க்ராச்சுலேஷன்ஸ், நல்லா படிங்க. தம்பி மைக் கொடுத்துட்டு போப்பா. இப்போ நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா இந்தியாலேயே மார்க் வாங்கின சுவாதி வீட்டில் தான் இருக்கும். பாப்பா கேமரா பார்த்தது போதும், நான் கேட்க பதில் சொல்லுங்க. இவ்வளவு மார்க் வாங்கினதுக்கு எப்படி ஃபீல் பண்றீங்கன்னு சொல்லுங்க. ஹாய் எல்லாருக்கும் காலை வணக்கம். நான் ஸ்வேதா. நான் 12th ஸ்டாண்டர்ட்ல 600க்கு 650 மார்க் எடுத்திருக்கேன். இதுக்கு காரணம் என்னோட அம்மா, அப்பா, எங்களோட டியூஷன் மாஸ்டர், அதுக்கப்புறம் கிளாஸ் எடுத்த எல்லா டீச்சர்ஸும் தான். தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி, எக்கனாமிக்ஸ், சிவிக்ஸ், அக்கௌண்டன்சி, காமர்ஸ், பிடி, ஹை எஜுகேஷன், ஜிகே, என்னோட சப்ஜெக்ட் மட்டும் இல்லாம மற்ற சப்ஜெக்ட்டையும் சேர்ந்து கவர் பண்ணனால நான் இவ்வளவு மார்க்ஸ் வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட் இயர் எக்ஸாம் எழுத போறவங்களுக்கு உங்க டிப்ஸ் கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்கும். நீங்களும் உங்களால முடியும். நைட் எல்லாம் உட்காந்து படிக்க, டிவி எல்லாம் அவாய்ட் பண்ணிருங்க. எந்த சோஷியல் மீடியாலும் இருக்காதீங்க. முக்கியமா இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் சொல்லி எதுவுமே பார்க்காதீங்க. நான் மோஸ்டா டிஸ்ட்ராக்ட் பண்ற எந்த விஷயமும் நான் பண்ணவே மாட்டேன். முக்கியமா உங்களுக்கு ரொம்ப நான் தேங்க் பண்ணணும். யாருன்னு பாத்தீங்கன்னா அவர் தான் எனக்கு ஒரு அண்ணன்னு சொல்லலாம், தம்பின்னு சொல்லலாம், ஞாபகம் இருக்குங்களா? பார்த்த மாதிரி இருக்கு. ஒரு அம்மான்னு சொல்லலாம். அவர் வேற யாரும் இல்ல, என்னோட ஹரிஹரசுதன் மாமா. நீ என்ன கேர வேணா பண்ணிட்டு போ, ஆனா வெக்க மட்டும் பண்ணாதடா. அந்த கர்மத்தை என்னால பார்க்க முடியல. அது போன விஷயம். இந்த விஷயம் கார்த்தி, அவர் தான் எனக்கு எல்லாமே எனக்கு சொல்லி கொடுத்தது அவர் தான். அதனால இந்த இடத்துல நான் அவருக்கு ரொம்ப தேங்க் பண்ண விரும்புறேன். கார்த்தி மாமா, ரொம்ப நன்றி. எனக்கு நிறைய பேசணும், அது எல்லாத்தையுமே நான் தளபதி கையால அவார்டு வாங்கும் போது நான் பேசுறேன்.